ஜேகேடி யூடியூப் சேனல் நேரில் அன்பு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்குழலி. மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்டது வந்து ரொம்ப சாதாரண, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. காலாணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலாணி பற்றி தான் பேச போகிறேன். காலாணி வந்து எதனால் வருது, எப்படி வரும்? மெயினாக வந்து அது பிளான்டரில் தாங்க. லாங்காக ஒரு இடத்துல நின்றுட்டே இருக்கனால வரலாம், இல்லைன்னா அண்டர்லையிங் ஸ்பன், இல்லைன்னா வந்து எக்ஸ் ஆஸ்டோசிஸ் சொல்லுவோம். அதாவது போனில் வந்து ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா க்ரோத் இருந்ததுன்னா அது வந்து இட் வில் இரிட்டேட் பண்ணி ஸ்கின்னை வந்து ஹைப்பர் கேட்டோசிஸ் மாதிரி மேலே 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 அப்படியே ஒரு இது பண்ணி ஒரு இது மாதிரி வரும். கான்ஃபுட் அது வந்து, அதாவது கான்ஸ்டன்டா ஒரே இடத்துல நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தா அதனாலே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. காலாணி வந்து வந்ததுன்னா மோஸ்ட்லி வந்து சிம்டம்லெஸ் தாங்க இருக்கும். அது அதாவது தொந்தரவுன்னு எதுவுமே கொடுக்காது. பட் ரொம்ப ப்ரொலாங் பீரியடு அதுல வந்து ஒரு கீரல் மாதிரி வந்ததுன்னா டியூ டு செகண்டரி இன்ஃபெக்ஷனால வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒண்ணுதான் வந்து, அது ரொம்ப லாங்கா இப்போ வந்து இயர்ஸ் கணக்குல இருக்கும், இல்ல மந்த்ஸ் கணக்குல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்லுவாங்க ரொம்ப அழுத்தி நடந்தா வலி இருக்குது, அந்த ஒண்ணுதான் அவங்களோட இதா இருக்கும், கம்ப்ளைண்டா இருக்கும். மற்றபடி வந்து இது வந்து சிம்டம்லெஸ் தான். ஆனா உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கால் ஆணி இருந்ததுன்னா அது வந்து ரெண்டு கண்டிஷன்ல இருந்து அதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணுங்க. கேர்லெஸ், அந்த காய்ப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொட்டீனா வந்து இந்த பால் கறக்கிறவங்க, மரம் ஏறுவாங்க இல்லையா, பனை மரம் ஏறி தென்னை மரம் ஏறி காய் பறிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கார்பெண்டர் ஒர்க், தச்சு வேலை பண்ணுவாங்க இல்லையா, ஆசாரிங்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஆக்குபேஷன் ஹசார்ட்னால வந்து ரொம்பவே வந்து கைகள்லையும் கால்லையும் வந்து மெஜாரிட்டி வந்து அந்த காய்ப்பு வந்து இருக்கும். இது வந்து சிமிலரா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா காய்ப்புல என்னன்னா சென்ட்ரல் மட்டும், அந்த நடு இடத்துல மட்டும் ரொம்ப திக்கா இருக்குங்க. அப்புறம் அப்படியே பெரிஃபெரி வர வர அந்த இதுல வர 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 கொஞ்சமா அது ஃபேட் ஆகும், கலரும் ஃபேட் ஆகும், அந்த திக்னஸும் குறையும், அப்படியே மெர்ஜ் வித் நார்மல் ஸ்கின்னோட வந்து மெர்ஜ் ஆயிடும். பிளான்டர் வாட்ல எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எலிவேட்டட் லீஷன், கொஞ்சம் ஒரு திக்கா பிளாக் மாதிரி இருக்கும், நல்ல ஒரு ஒயிட் கலரா இருக்க மாதிரி இருக்கும், நடு சென்டர்ல ஒரு கோர் மாதிரி இருக்கும், அது அப்படியே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து உள்ள போற மாதிரி இருக்கும். மேல வந்து ஒரு பேஸ் வந்து அப்படியே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல உள்ள போறாங்க, நடுல அமுக்குனா மட்டும் வலி இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு ஒயிட்டாவும் இருக்கும். இது வந்து பெரிஃபெரல்ல ஸ்ப்ரெட் ஆகாது, கோனிக்கெல்லாம் உள்ளார வந்து போற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பிளான்டர் வாட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படின்னா, அது பிளான்டர் வாட் வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் தான் வர்றது. நம்ம மருன்னு தான் சொல்லுவோம் இல்லையா, கை கால்கள் எல்லாம் வருது இல்லையா மரு, அதே மாதிரி காலில் வர பிளான்டர் வாட். இது எப்படின்னா மல்டிப்ளா ஒரு மாதிரி நல்ல ஒரு செரேஷன் மாதிரி இருக்க மாதிரி இருக்குங்க, வர 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 வரன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி லேசா ஒரு பார் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லேசா அந்த மேல் டிஷ்யூ வந்து இது பண்ணீங்கன்னா மல்டிபிள் ப்ளீடிங் ஸ்பாட் மாதிரி புளியா நிறைய வந்து ஒரு ப்ளீடிங் ஸ்பாட் இருக்க மாதிரி இருக்கும். இது எல்லாம் வந்து வாட்ச் அப்படிங்கறது வந்து நமக்கு இது பண்ணும். வாட்சுக்குன்னா நம்ம வந்து ஆன்டிவைரல் டாபிக்ல போட்டா போதும், ஏசைக்ளோவிர் ஆயின்மெண்ட் போட்டா போயிடும். கெலாசிட்டி வந்து அந்த ஜாப்ல இருந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கணும். டாபிக்கல் எமோலியன்ட் சொல்லுவோம் இல்லையா, ஒரு மாதிரி இந்த பெட்ரோல் இல்லைன்னா வேக்ஸ், இல்லைன்னா லிக்விட் பாரஃபின், ஆலிவ் ஆயில், அந்த மாதிரி டாபிக்கல் அப்ளை பண்ணலாம். இல்லை ரொம்ப ரொம்ப மைல்டுனா வந்து கேரட்டோலைட்டிக் ஆயின்மெண்ட் வந்து இது இந்த சாலிசிலிக் ஆசிட் அந்த மாதிரி இதெல்லாம் அப்ளை பண்ணாலே நல்லா கிளியர் ஆயிடும். அதே மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் கண்டிப்பா வந்து கான்ஸ்டன்டா வந்து அந்த இது பண்ணிட்டே இருக்கனால ரிப்பீட்டட் அது ஆக்குபேஷன்ல கொஞ்சம் அவங்க வந்து மாடிஃபை பண்ணி இது பண்ணிட்டாலே ஓரளவு கண்ட்ரோல் ஆயிடும். இந்த கான்ஃபுட்ல வந்து அண்டர்லையிங் அது ஸ்பர்ன்னு சொல்லுவாங்க, அதாவது போன்ல ஒரு சின்ன ஸ்பைக் மாதிரி ஒரு growth இருக்கும். அது வந்து மோஸ்ட்லி அன்னோட்டிஸ்டா எதுவுமே தொந்தரவே தராம போகும். ஆனா அந்த கான்ஃபுட்டுக்கு அண்டர்லையிங்கா இது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி எக்ஸாஸ்டோசிஸ் சொல்லுவாங்க, போனு, அந்த போன் அந்த டார்சல் போன்லாம் இருக்கு இல்லையா, அந்த எலும்பு மேல ஒரு சின்ன ஒரு வளர்ச்சி, எக்ஸ்ட்ரா வளர்ச்சி, எக்ஸ் ஆஸ்டோசிஸ் சொல்லிட்டு அது இருந்ததுன்னா இட் வில் ட்ரிகர் கான்ஃபுட் வர்றதுக்கு வந்து இது பண்ணும். அடுத்து வந்து ப்ரொலாங்கா நின்றுட்டே இருக்காங்க டியூ டு ரிப்பீட்டட் ஃப்ரிக்ஷனுங்க, அந்த ஃப்ரிக்ஷனல் இரிட்டேஷன் அந்த இது இருந்தா மட்டும்தான் வந்து கான்ஃபுட் வந்து வரவே செய்யும். நீங்க வந்து அந்த கான்ஸ்டன்டா ஒரே இடத்துல வெயிட்டை போட்டு நின்னீங்கன்னா வெயிட் வந்து அந்த ஒரே இடத்துல விழுற மாதிரி இருக்கும். ஸோ அதுல வந்து என்ன பண்ணணும்னா ப்ரொலாங் ஸ்டாண்டிங்கை அவாய்ட் பண்ணணும். அப்படி இல்லை நீங்க நிறைய நேரம் நின்னீங்கன்னா காலை மாத்தி மாத்தி ஒரே பாஸ்டர்ல நிக்காம வந்து காலை வந்து மாத்தி மாத்தி நின்னுக்கிடணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்க ஒரு நிமிஷம் அப்படி அந்த பொசிஷனை வந்து மாத்திக்கிடணும். அந்த மாதிரி நின்னா அந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வந்து விழுறது வந்து கொஞ்சம் மாடிஃபை ஆகும். அதனால வந்து நீங்க அந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த கான்ஸ்டன்டா இது வராம இருக்கும். ஆனா இது வந்ததுன்னா ரொம்ப ஈஸிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வலி வந்ததுன்னா நீங்க வந்து அதை ரிமூவலுக்கு வந்து இது பண்ணலாம். 40% சாலிசிலிக் ஆசிட்னு இருக்கும், அது இல்லைன்னா 24 மினிமம் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து 24 கிடைக்கும், இல்லைன்னா வந்து 40% வந்து சில இடங்கள்ல தான் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கிற எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஆர் கேரட்டோலைட்டிக் அந்த ஏஜென்ட்டை வாங்கி டாபிக்கெல்லாம் நம்ம போட்டுட்டே இருக்கும். ஒரு பிளாஸ்டர் மாதிரி அவைலபிளா இருக்கு, கார்ன் பிளாஸ்டர்னு விற்பாங்க. ஒரு 48 to 72 ஹவர்ஸ் ஒரு இதை ஒட்டி விட்டுனீங்கன்னா அது வாட்டுக்கு வந்து அதை கேரட்டோலேட் பண்ணி இதாகும். திருப்பி 72 ஹவர்ஸ் கழிச்சு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பாராய் ஒரு மாதிரி ஒரு காலிஃபிளவர் growth மாதிரி வரும், அதுவே கொஞ்சம் உதிர்ந்துரும். அதுக்கப்புறம் அப்படியே ரிப்பீட்டடா வந்து அந்த லேயர் கடைசி இது வர்ற வரையிலும் நம்ம போட்டுட்டே இருக்கலாம். ஒன்ஸ் இன் 3 days மாத்திட்டே வரணும். அந்த மாதிரி இது பண்ணும்போது ஒரு 5 to 6 அப்ளிகேஷன் வந்து இது பண்ணணும். அந்த மாதிரி அதுலயும் இதாகலைன்னா வந்து நீங்க சர்ஜிக்கல் ரிமூவல், அதை வந்து அந்த இடத்துல மட்டும் மத பூசி போட்டு கம்ப்ளீட்டா. இதுல வந்து என்னன்னா அந்த பாயிண்ட் வந்து அந்த கோன் இருக்குல்ல, அந்த கோனோட எட்ஜ் வந்து கம்ப்ளீட்டா அந்த டீப் கர்வ் வந்து கரெக்டா வந்துங்க, ஒரு வி ஷேப்பா இருக்கும். அந்த வி ஷேப்ல வந்து அந்த கார்னர் உள்ளுக்குள்ள போற அந்த கோர் வந்து கம்ப்ளீட்டா எடுத்து கரெக்டா போய் எடுத்தாதான் வந்து திரும்ப வராம இருக்கும். இல்லைன்னா நம்ம அதுல பாதி
பாதியில பார் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப திரும்ப ரெக்கரன்ஸ் வரும். அதே மாதிரி கான்ஸ்டன்ட் அந்த ப்ரெஷர் நம்ம போட்டு நின்றுட்டே இருந்தாலும் அதனாலே வந்து வர்றது இதாக இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க. ஆனால் அதனால வந்து அந்த டே டு டே லைஃப்ல வந்து கொஞ்சம் அந்த பெயின் வந்தால் தாங்க மெயினாக. பெயின் வரலன்னா இதை பற்றி யாருமே கவலையே பட மாட்டாங்க. இந்த கான்லேயே வந்து 5 இதாக இருக்குங்க. ஹார்ட் டைப், சாஃப்ட் டைப்பு, வாஸ்குலர் டைப்பு, சி டைப்பு அப்படின்னா நிறைய விதங்கள் இருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம். மெயினாக ரொம்ப காமனானது வந்து ஹார்டு தான். அந்த ஹார்ட் டைப் தான் வந்து ரொம்ப மெயினாக வரும். அதில் வந்து இந்த கரெக்டாக அந்த ஒயிட் மெட்டீரியல் நடுவில் நல்ல ஒயிட்டாக இருக்கும், பேச்சியாக இருக்கும், நல்ல ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். நல்லா அழுத்தினா ஒரு வலி வர்ற மாதிரி இருக்கும். அந்த இது மட்டும் இருந்தாலே நம்ம வந்து ஓரளவு இந்த கான்பிளாசர் வந்து ஒரு 5 to 6 டைம்ஸ் அப்ளை பண்ணணும். 48 to 72 ஹவர்ஸுங்க. 22 நாள்லேருந்து 3 நாளைக்கு ஒரு அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருக்கணும். 5 to 6 டைம்ஸ் அப்ளை பண்ணி ஒரு மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குதா, உடனடியாக வந்து அதை வந்து சர்ஜிக்கலாக வந்து லோக்கல் போட்டு ரிமூவ் பண்ணி அதை வந்து அப்படியே அண்டர்லைங் பயாப்சியை நம்ம அனுப்பிட்டா நம்ம ஆமாம் கான் தான் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கான் வந்து வேற ஒன்றுமே கிடையாது, ஹைப்பர் கெரட்டாட்டிக் லீஷன் மாதிரி தாங்க. அந்த நம்ம எக்ஸ்ஃபோலியேட் ஆகணும் இல்லையா, அது கீழே விழ வேண்டிய கெரட்டினைஸ்டு எபிடர்மிஸ் வந்து அந்த மேல் தோல் வந்து பகுதி வந்து ஷெட் ஆகாம அப்படி பைலப் ஆகும். ஒன்று மேல அடிக்கடி அப்படி இதாகும். இது வந்து அந்த கான்செப்ட் அந்த ப்ரெஷர் தாங்க. நீங்க நிக்கிறீங்கல்ல, அந்த நிக்கிற இடத்துல ஒரே பாயிண்ட்ல கால் வச்சு ரொம்ப நேரம், சிலர்லாம் 6 to 7 ஹவர்ஸ்லாம் வேலை பார்ப்பாங்க நின்றுகிட்டே. அந்த மாதிரி பண்றவங்களுக்கு தான் இது வரும். ஆனா அந்த மாதிரி நிக்கிறதுல வந்து அவங்க 10 நிமிஷத்துக்கு ஒருக்க பொசிஷனை மட்டும் மாத்திக்கணுங்க. காலோட பொசிஷனா ஒண்ணு காலை தூக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி காலை வந்து ஆட்டிக்கிடலாம், இல்லைன்னா வேற இடத்துக்கு ஒரு சின்னதா ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு நடந்துட்டு வந்து நிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கேப் விட்டு பண்ணாங்கன்னா வந்து இது வராது. ஆனா மக்களுக்கு என்னன்னா அந்த போறது ஒரு சோம்பேறித்தனம். அந்த நேரத்துல ஏதாவது இந்த பண்ணிட்டு இருக்க ஒர்க்ல ஏதாவது டிஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கறதுனால வந்து அவங்க அதை போறது வந்து விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு நம்ம சொன்னாலுமே அதை வந்து they will not follow. அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த மாதிரி கான்ஃபுட் வந்து வராது. வந்தாலும் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இதுதான். கேர்லெஸ்னா வந்து நீங்க டாபிக்கல் எமோலியன் போட்டாலே சரியாயிடுங்க, வேற ஒண்ணுமே இல்லை. டாபிக்கல் எமோலியன். அடுத்து வந்து இப்போ பர்சனல் ப்ரொடெக்ஷன் டியூரிங் அந்த வேலைகள் செய்யும்போது இப்போ தச்சா சரின்னா கையில வந்து கை ஓர அந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டு பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஓரளவு வந்து ப்ரிகாஷன் இருக்கும். மரம் ஏறும்போதுமே வந்து திக்கான கிளவுஸ் இருக்கும். அந்த மாதிரி கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு மரம் ஏறினாங்கன்னா அந்த உராய்வு தாங்க. இதுல வந்து மெயினா வந்து கேர்லெஸ் வந்து ஒன்லி உராய்வு தான், வேற எதுவுமே கிடையாது. அந்த ரிப்பீட்டடா அந்த பண்ணும்போது ஏறும்போது இது பண்ணுவாங்களா, அந்த மரத்துல வந்து ஏதாவது இருந்தாலும் வர்றது. அதே மாதிரி தச்சா சீரியல் அதே தான். கிளவ் போட்டுட்டு பண்ணாங்கன்னா ஓரளவு அதிலே வந்து இது திக்கா அவங்களா பிளான் பண்ணி ஒரு கிளாத்ல பண்ணாலே போதுங்க. இது வந்து ரப்பர் கிளவ் எல்லாம் வேண்டியதில்லை, கிளாத்ல திக்கான கிளாத்ல வந்து இது பண்ணாங்கனாலே நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு வேலை பார்த்தாங்கனாலே வராது. ஆக்குபேஷன் வந்து கொஞ்சம் இதுதான் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஆக்குபேஷன் மாற்றலாம். இல்லை ரொம்ப காலம் அதையே தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம மாற்ற முடியாது. ஸோ செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ஆர் செல்ஃப் கேர் டியூரிங் தி ஆக்குபேஷன், அதாவது வேலை செய்ய நேரங்களில் தங்களைத்தானே தற்காத்துக்கிற மாதிரி சில இதை ஃபாலோ பண்ணாலே வந்து அது வராமல் பார்த்துக்கலாம். பிளான்டார் வாட்டர் வந்து ஆர்டினரி வைரல் இன்ஃபெக்ஷன் தாங்க. அது வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் யாருக்குனாலும் வரலாம், யாருக்குனாலும் வரலாம். வந்த டாபிக்கல் போடோவட் எஸ் அப்படிங்கிற மருந்து வந்துட்டு போட்டாலே நல்லா கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடுங்க. அது அப்படியே ஒரு 10 days 15 days சில 3 weeks இல்லாம ரொம்ப மாசம் வருஷம் இருந்ததுன்னா வந்து 1 month கூட போட வேண்டி வரும். அந்த மாதிரி போட்டிங்கனாலே கம்ப்ளீட்டா அது இல்லாத உதிர்ந்து கம்ப்ளீட்டா இல்லாத மாதிரி ஆயிடும். ஸோ இவ்வளவுதான். இதெல்லாம் வந்து இது பண்றது வந்து சின்ன சின்ன ஒரு கொஞ்சம் கேர் எடுத்தீங்கன்னா கால் நல்ல பாதம் வந்து ஏன்னா பாதத்துக்கு வந்து நீங்க எதுக்காக கேர் கொடுக்கணும்னா லைஃப் லாங்ல உங்களோட வெயிட்டை வந்து சுமக்க போறது அந்த காலும் பாதமும் தான். ஸோ பாதத்துக்கும் காலுக்கும் நீங்க வந்து கண்டிப்பா எப்பவுமே கேர் கொடுக்கணுங்க. இந்த டயபெட்டிக்ஸ் வந்தாலே வந்து மக்கள் வந்து நிறைய பேருக்கு காலில் தான் புண்ணு வரும். அந்த மாதிரி புண்ணு வரதை இவங்க வந்து தவிர்க்கிறதுக்கு வந்து தினசரி படுக்கிறதுக்கு முன்னாடி, நான் இதை நிறைய தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இது படுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கால்களை வந்து ஒரு கண்ணாடியில வச்சு பார்த்துக்கிட்டாலே போதும். கையை வந்து இப்படி தானா பார்த்துக்கலாம், காலை வந்து ஒரு கண்ணாடியை முன்னாடி வச்சு இது பண்ணி ஜஸ்ட் ஒரு கெலாசிட்டி இருந்தால் கூட அதை நல்லா சுத்தமா இது பண்ணி வெந்நீர் வெது தண்ணியில் இது பண்ணி வச்சு கெரட்டோலைட்டிக் ஏஜென்ட் போட்டாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இதாகும். ஸோ இதில் வந்து டயபெட்டிக் இருக்கிற பேஷண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும். மற்றபடி வந்து ஆர்டினரி இதெல்லாம் வந்து இது பயப்படுற மாதிரியானதே கிடையாது, ஈஸியா சரி பண்ணிடலாம், சாதாரண இதுதான். ஆனா டே டு டே லைஃப்ல வந்து கொஞ்சம் கண்டிப்பா வந்து சிரமங்கள் தர்ற மாதிரி இது. ஸோ இதை வந்து கண்டிப்பா வந்து கொஞ்சம் கேர் கொடுத்தீங்கனாலே, இல்லை கொஞ்சம் அந்த ஒர்க்கிங் பிளேஸ் வந்து நீங்க அந்த ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்க கொஞ்சம் நடக்கிறது, இல்லை ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க பொசிஷன் மாத்துறது, காலை சும்மா இப்படி தூக்கிட்டு கொஞ்சம் வித்தியாசமான இதில் கொஞ்சம் நகண்டு இது பண்ணி வச்சாலே போதுங்க. ஒரே இடத்துல நிற்காம கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளி ஏதாவது பொருள் எடுக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நடந்தீங்கனாலே கொஞ்சம் வந்து அந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தொடர்ந்து இல்லாமல் இருக்கனால ஒரு வேரியேஷன் கிடைக்கனால இந்த மாதிரிலாம் வராது. இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த தகவல் பயனுள்ளதாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.